குட் மார்னிங் டு ஆல். நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன். சாப்டர் நம்பர் 4ல் நம்ம கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்துக்கோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு கன்சம்ஷன்னு பார்த்தோம். இப்போ ஜேம் கீன்ஸ் கன்சம்ஷனை பற்றி ஒரு தேரியாக ஒரு இது பண்ணுறார், கோட்பாடை உருவாக்குறார். கீன்ஸ் propounded the psychological law of consumption, which forms the basis of the consumption function. அதாவது நுகர்வு பற்றிய உளவியல் விதி ஒன்றை முன்மொழிந்தார் ப்ரொபவுண்டர். அதன் அடிப்படையில் நுகர்வு சார்பை கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை உருவாக்கினார். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், he stated that என்ன சொல்கிறார் அப்படின்னா, the fundamental psychological law upon which we are entitled to depend with great confidence both superior from our knowledge of human nature and from the detailed facts of experience is that mean are disposed as rule and on the average to increases their consumption as their income increases, but not by as much as the increases in their income. அதாவது என்ன சொல்கிறாங்க, the fundamental psychological law, உளவியல், அதான் மனத்தத்துவம் மனவியல்னு சொல்லலாம், மன சொல்லலாம். அப்போ இந்த உளவியல் விதியின் அடிப்படையாக மனிதன் தன் முன் அறிவு, நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் மற்றும் இந்த விரிவான உண்மை ஆகியவற்றின் அடிப்படையில் பெரும் நம்பிக்கையுடன் வருவாய் உயரும்போது நுகர்வை அதிகமாக்குவார்கள். ஆனால் வருவாய் கூடிய அளவுக்கு நுகர்வு அதிகரிக்காது. As the income increases, but not by as much as their increases in their income. அப்போ the law imbues that there is a tendency on the part of the people to spend on consumption less than the full increment of income. அதாவது இந்த விதி மனிதன் வருமானம் உயர்ந்த முழு அளவிற்கும் செலவு செய்ய மாட்டாது என எடுத்து உரைக்கிறது. ஓகே, assumption of Keynesian psychological law of consumption. என்னென்ன அனுமானங்கள் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஒன் ceteris paribus, அதாவது கான்ஸ்டன்ட், எக்ஸ்டர்னஸ் வேரியபிள், மற்றவே மாறாது, ceteris paribus அப்படிங்கிறது. அதாவது the other variables such as
income distribution, taste, habits, social customs, price movement, population growth, etc. They do not change, and consumption depends on income alone. அதாவது இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வருமான பகிர்வு, சுவை, டேஸ்ட், கஸ்டம்ஸ், ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், சமூக காரணிகள், ப்ரைஸ் சேஞ்சஸ், விலை மாற்றம், மக்கள் தொகை பெருக்கம் போன்றவைகள் மாறாமல் நிலையாக உள்ளது என்ற இந்த அசம்ஷன் இருந்துச்சு. என்ற அனுமானத்தின் அடிப்படையில் நுகர்வு இந்த கன்சம்ஷன் வருமானத்தை மட்டுமே சார்ந்ததாகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அசம்ஷன். செகண்ட் ஒன், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ், அதாவது சுமூகமான சூழல் நிலவுகிறது. The law hold good under the normal conditions. If, however, the economy faced with abnormal and extraordinary conditions or circumstances like war, revolution, or hyperinflation, the law will not operate. But people may spend the whole of increases income on consumption. அதாவது இந்த சைக்காலஜிக்கல் ஆஃப் கன்சம்ஷன், இந்த விதியானது நாட்டிலோட இயல்பான நிலை நிலவும் போது மட்டுமே பொருத்தமானதாக அமையும். அப்போ அதை விட்டு இல்லைன்னா, if however the economy faced with the abnormal and extraordinary circumstance, அபரிதமான மற்றும் அசாதாரண சூழ்நிலையிலான வார், ரெவல்யூஷன் புரட்சி, அப்புறம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் மிக வேக பணவீக்கம் போன்ற சில காரணங்களால் இந்த போன்றவற்றின் போது இந்த விதி செயல்படாது. The law will not operate. அப்போ மக்கள் may spend the whole of increased income on consumption. அப்போ மக்கள் அதிகரித்த மொத்த வருமானத்தின் நுகர்வை செலவிடுவார். The second consumption, the assumption. Third assumption, existence of laissez-faire capitalist economy. The law operates in a rich capitalist economy where there is no government intervention. அதாவது அரசு தலையிடாது. அதாவது முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தலையிடா கொள்கையை அரசு கடைபிடிக்கிறது இல்லையா? அப்போ அரசு தலையிடாது, மக்கள் சுதந்திரமாக நுகர்வு பற்றி முடிவினை எடுப்பார்கள். அப்போ நாடு செல்வமிக்கது, முதலாளித்துவம் நிலவுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ the people should be free to spend increased income in the case of regulation of private enterprises and consumption expenditures by the state of law breaks down. அப்போ என்னென்ன பார்க்கலாம். The proposition of the law என்னென்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் 1, this law has 3 propositions, 3 கருத்துக்களை கொண்டது. நம்பர் 1, when income increases, consumption expenditure also increases, but
by smaller amount. That means the reason is that as income increases, our wants are satisfied side by side so that the need to spend more on consumer goods diminishes. அதாவது வருமானம் உயரும்போது நுகர்வு செலவும் அதிகரிக்கும், ஆனால் அது சிறிய அளவாக இருக்கும். காரணம் என்ன, ரீசன் என்னன்னு சொன்னால், வருமானம் அதிகரிக்கும் போது நம்முடைய தேவைகளும் பகுதி பகுதியாக நம்ம இப்போ நிறைவேறும். ஸோ ஆதலால் இந்த கன்சம்ஷன் குட்ஸ் இது அதிகமாக செலவு செய்வது குறையுது. Spend more on consumer goods diminishes. So the consumption expenditure increases with increases income but less than the proportionately. புரியலைங்களா? அதாவது நுகர்வு செலவு ஆனது வருமானம் அதிகரிக்கும் போது இந்த செலவும் அதிகரிக்கும், ஆனால் குறைந்த அளவே அதிகரிக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன், the increased income will be divided in some proportion between consumption, expenditure and savings. அதாவது அதிகரித்த வருமானம் நுகர்வு செலவிற்கும் சேமிப்பிற்கும் இடையே சில விகிதத்தில் பிரிக்கப்படுகின்றது. This follows from the first proportion because when the whole of increased income is not spent on consumption, the remaining is saved. In this way, consumption and savings move together. Then third, increases in income always lead to an increases in both consumption and savings. அதாவது அதிகரிக்கின்ற வருமானம் எப்பொழுதும் நுகர்வு மற்றும் சேமிப்பை இரண்டையும் அதிகரிக்க செய்யும். This means that increased income is unlikely to lead to fall in their consumption, in either consumption or saving. Thus, with increased income, both consumption and saving increases. என்ன சொல்லுது, இது அதிகரித்த வருமானம் ஒன்று நுகர்வுக்கோ அல்லது சேமிப்பிற்கோ கொண்டு செல்லும். ஆதலால் அந்த அதிகரிக்கின்ற வருமானம் நுகர்வு மற்றும் சேமிப்பு இரண்டையும் அதிகரிக்கும். You can see the table or schedule number 3. They given income, consumption and savings. While the income is 120, consumption is also 120, but saving is 0. What is mean saving? Saving is equal to income minus consumption. அதாவது வருமானத்தில் செலவு மீதி தான் சேவிங். அப்போ ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா தி இன்கம் 120, 180, 240 கொடுத்துருக்குறாங்க. கன்சம்ஷன் 120, 170, 220. சேவிங் பார்த்தீங்கன்னா 0, 10, 20 வருது. இப்போ நீங்கள் இது பார்க்குங்கன்னா when the income is 120, consumption is also 120 crore, saving is 0. While the income increases from 120 crore to 180 crore,
the consumption is also increases from 120 crore to 170 crore. But income increases 180, consumption 170. But compare, so consumption increases is less than the increase of income. அப்போ இங்கே சேவிங் 100 crore, 10 crore மாறும். Again, the income is increases from 180 to 240 crore. Now consumption also increase. ஏன்னா நம்மளுடைய அசம்ஷன்லேயே கொடுக்குறோம், இன்கம் அதிகரிச்சுன்னா எக்ஸ்பென்சஸும் அதிகரிக்கும், கன்சம்ஷன் எக்ஸ்பென்ஷன் இல்லை கன்சம்ஷன் அதிகரிக்கும். அப்போ கன்சம்ஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் ஃப்ரம் 170 to 220. அப்போ ரிமைனிங் the people not spend all the money for consumption. For 220 only consumption. Remaining 20 crore is a saving. இப்போ இதை பற்றி என்ன ப்ரொப்போசிஷன் என்னன்னு பார்த்தா, income increased by 60 crores. பார்த்தீங்கன்னா 120, 180, 240, 60 கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது. And the increases in consumption is by 50 crores. கன்சம்ஷன் பாருங்கள், 120லேருந்து 170, 170லேருந்து 220, அப்போ 50 கோடியாக அதிகரிக்கும். The consumption is less than the increased income. உயர்ந்த வருமானத்தை காட்டிலும் கன்சம்ஷன் குறைவாகவே அதிகரிக்கின்றது. The proportion 2. The increased income of rupees 60 crore and each case is divided in some proportion between consumption and saving respectively. That is 50 crore for consumption and 10 crore per saving. Then third proposition, as income increases, consumption as well as saving increases. Neither consumption nor saving has fallen. அதாவது வருமானம் அதிகரிக்கும் பொழுது நுகர்வு மற்றும் சேமிப்பு அதிகரிக்கின்றது, ஆனால் நுகர்வோ அல்லது சேமிப்போ குறையவில்லை. நெய்தர். அப்போ இதை டயக்ராமேட்டிக்கல் இதை சொல்லணும்னு சொன்னால், the three propositions are explained in the diagram 4.2 explained here. என்னன்னு சொன்னால், in this diagram income is measured on horizontally, that is O x axis, and consumption and savings are measured on the vertical axis, that is y axis. Okay, அப்போ C is the consumption function curve and the 45-degree line is represented income consumption equally அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டயக்ராமோடைய ஃபஸ்ட்டு ப்ரொப்போர்ஷன் என்னன்னு சொன்னால், when income increases from 120 to 180, the consumption also increases from 120 to 170, but the increases in consumption is less than the increase in income. So 10 is saved. Okay, then proportion 2 அதில் என்ன சொல்கிறாங்க, when income increases to 180 and 240, it is divided into some proportion between consumption by 170 and 220 and saving by 10 and 20 respectively. Okay, then proportion 3, the increases in income to 180 and 240, it leads to
increase the consumption. அப்போ 170 and 220. So increase saving 10 and 20 than before. It is clear from the widening area below the C curve and the saving cap between 45-degree line and C curve line. இந்த ரெண்டு கவுக்கு இடைப்பட்ட இதுதான் சேவிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நவ் determinants of consumption function. J.M. Keynes has divided the factors influencing the consumption functions into two, so namely the two factors, that is subjective factors and the objective factors. Keynes என்ன தன்னுடைய இது என்ன சொல்றார், ரெண்டு நுகர்வு சார்பை தூண்டுகின்ற காரணிகளாக ரெண்டாக பிரிக்கின்றார். அவை என்னன்னு சொன்னால், ஒன்று சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ், another one is objective factors. What is a subjective factors? அகவய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்னால் புறவய காரணிகள் சொல்லுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ்லாம். The subjective factors are in the internal factors related to psychological feelings. The major subjective factors influence the consumption functions. என்ன சொல்றாரு, இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸுங்கிறார், உளவியல் சிந்தனைகளுடன் தொடர்புடையது. அப்போ இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை, நுகர்வு சார்பை தூண்டுகின்ற முக்கிய சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆக என்னன்னுச்சுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன் இஸ் the motive of precaution. முன்னெச்சரிக்கை நோக்கம், அதான் மோட்டிவ். என்ன சார் முன்னெச்சரிக்கை? டு ஃபில்ட் அப் a reserve against the unforeseen contingencies, example accident, sickness. அதாவது எதிர்பாராமல் ஏற்படும் செலவிற்காக, நிகழ்விற்காக கையில் ரொக்கத்தை வைப்பது. Second one, the motive of foresight. Foresightனா எதிர்பார்க்கும் நோக்கம். The desire to provide for anticipated future needs, அதாவது ஓல்ட் ஏஜ், அதாவது எதிர்கால தேவைக்கான விருப்பம். இப்போ வயதான காலத்தில் நம்முடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக நாம் வைத்துக்கொள்வது. Third, the motive of calculations, கணிக்கும் நோக்கம். The desire to enjoy interest and appreciation, அதாவது விருப்பம் மற்றும் பாராட்டை அனுபவித்ததுக்காக விருப்பம், அதுக்காக பணத்தை கையில் கன்சம்ஷன் பண்ணாமல் ரொக்கமாக வச்சுருப்போம். அதான் சொல்கிறார், the Keynes listed the 8 motive which lead individuals to refrain from the spending. அதான் ஹெட்டிங்கு. அடுத்து fourth,
முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, 4th முடிக்கலாம். 3 தான் முடிஞ்சிருக்கு. 4th ஒன், த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். முன்னேற்றம் நோக்கம். ஏதோ முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. டு டிசைர் டு என்ஜாய் ஃபார் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அதாவது வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற விரும்புதல் சார்ந்த விருப்பம். இதற்காகவும் ரொக்கமாக வச்சுருப்பாங்க. கன்சம்ஷன் பண்ண மாட்டோம். 5th ஒன், த மோட்டிவ் ஆஃப் ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். பணவியல் சுதந்திர நோக்கம். 6th ஒன், த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ். வாணிப நோக்கம். வாணிப நோக்கம் அப்படின்னா வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கான நோக்கம் சொல்லலாம். The desire to forward trading. Then 7th one, the motive of pride. Pride அப்படின்னு சொன்னாலே கௌரவம். அதற்காக அவங்க போயிடறாங்க. அப்போ டிசைட் டு equated for fortune. Then 8th one, to motive of avarice, purely bizarre, instant, அதாவது பேராசை, முற்றிலும் மோசமான உணர்வு. அப்போ கீன்ஸ், the sums of the motives are precaution, foresight, calculation, improvement, independent, enterprising, pride and avarice. இதற்காக தான், இந்த நோக்கங்களுக்காக தான் சொல்கிறார். அதாவது இந்தந்த நோக்கங்களுக்காக கன்சம்ஷனை நாம் அவாய்ட் பண்ணுறாங்க, புறக்கணிக்கும் நோக்கங்களாக கூறியுள்ளார். But the government and institution and the business corporations and the firms may also consume mainly because of the following four motives. அதாவது அரசாங்கம், நிறுவனங்கள் மற்றும் வாணிப கழகங்கள், தொழிற்சாலைகளும் பின்வரும் 4 நோக்கங்களுக்காக முக்கியமாக சேவிங் பண்ணுவாங்க, சேமிக்கிறாங்க. என்னென்ன நோக்கம்னு பார்த்தா, நம்பர் 1, த மோட்டிவ் ஆஃப் என்டர்பிரைசஸ். வாணிப நோக்கம். என்ன சார் வாணிப நோக்கம்? த டிசைர் டு அட்டைன் ரிசோர்சஸ் டு கேரி அவுட் ஃபர்தர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வித்தவுட் இன்கரிங் த டெப்ட். அதாவது கடன் இல்லாமல் மூலதன முதலீடு மேற்கொள்வதற்காக வளங்களை பெறும் விருப்பம். செகண்ட் ஒன், த மோட்டிவ் ஆஃப் லிக்விடிட்டி. நீர்மைத்தன்மையை நோக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவசர காலம், சிக்கல்களை சந்திப்பதற்காக இந்த கேஷை லிக்விடிட்டியாக ரொக்கமாக வைத்திருக்க வளங்களை பாதுகாக்கும் நோக்கத்திற்காக வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தேர்டு ஒன், த மோட்டிவ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். த டிசைர் டு secure their rising income and to demonstrated successful management. அதாவது முன்னேறும் நோக்கம், வருமானத்தை அதிகரிப்பதற்காகவும் வெற்றி பெறும் மேலாண்மையை நிரூபிக்க வேண்டியதற்கான நோக்கத்திற்காகவும் இவங்க மணியை சேவிங் பண்ணுறாங்க.
Then fourth one, the motive of financial prudence, நிதி விவேக நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். The desire to ensure adequate financial provisions against the depreciation and obsolescence and to discharge debt. அதாவது கடனை செலுத்த தேய்மானம் மற்றும் பழங்கால தொழில்நுட்பத்தை மாற்றும் நோக்கம் போன்றவற்றிற்காக தேவையான நிதி ஆதாரங்களை உறுதிப்படுத்துதல் விருப்பம். So according to Keynes, the subjective factors do not change in the short run and hence the consumption function remain stable in the short period. என்ன சொல்கிறாங்க, கீன்ஸனுடைய இந்த சப்ஜெக்டிவ் ஃபேக்டர்ஸ் குறுகிய காலத்தில் மாறாது என்றும், எனவே நுகர்வு இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் குறுகிய காலத்தில் நிலையானது என்கிறார். இதுதான் அவருடைய. ஓகே, ஃபைன், எனஃப். Tomorrow we can see the objective factors.